டேய் என்ன விடுடா. விட மாட்டேன்டி. முட்டை கலக்கி உன கழுத்துல தாலி கட்டுவேன்டி. விடுடா அடிப்பேன்டா. அடிச்சா கட்டி பிடிப்பேன்டி. போயிடுச்சா? முத்தம் கொடுப்பேன்டா. உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். என்னங்க இது 5 செகண்ட் தான் இருக்கு, 4 செகண்ட் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எப்போவோ ரெடி ஆயிட்டாங்க. 6 மணிக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஊர் ஆளுகளும் வந்துடுறாங்க. ஏன் மஞ்சமலை குடும்பமே வந்துருது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஃபங்க்ஷனுக்கு நேரம் இருக்கு. வந்துருவா. கவலைப்படாத மீனாட்சி அப்படின்னு மாயாண்டி சொல்றாரு. பூங்கொடி எங்க இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி என்ன பண்றாங்க, அவங்க மாமா இருக்காரு இல்லையா? அவர கூட்டிக் கொண்டு போய் வச்சு பாட்டில குடுத்து உண்மையெல்லாம் வாங்கிர்றாங்க. உண்மையில அவங்க ஃப்ரெண்டு வீட்ல தான் பூங்கொடி இருக்கா. இந்த கல்யாணத்த நிறுத்துறதுக்காக தான் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். நீங்க ஊத்தி குடுத்தா நான் எல்லாம் சொல்லிருவேன்னு நெனச்சீங்களா? நான் சொல்ல மாட்டேனே! அப்படின்னு சொல்லிட்டே எல்லா உண்மையும் சொல்லிர்றாரு. ஒவ்வொரு பெக்கா போட்டு போட்டு குடுக்க, செம்ம காண்டாகுறாரு அழகரு. அட பாவிங்களா! இவ்வளோ ஒரு திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கீகளா? டேய் சுருளி மாப்ள நான் கண்டிப்பா அவளோட தான் நான் வருவேன். நீங்க பயப்படாதேடா! அப்படின்னு அட்ரஸ வாங்கிட்டு நோட் பண்ணிக்கிட்டாரா, சும்மா பஞ்சா பறந்து போறாருங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு, "அடியே பூங்கொடி வெளில வாடி, வெளில வாடி" அப்படின்னு கத்துறாங்க. ஐயய்யோ! இவன் எப்படி இங்க வந்தான்? அப்படின்னு சொல்லிட்டு கதவ தொறக்காம இருக்க முடியாதுடி, உடைச்சிருவான். நான் போய் தொறக்கிறேன். எங்க வீடு கதவு போச்சுன்னா, அப்புறம் எங்க அப்பா, அம்மா திட்டுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கதவ தொறக்குறாங்க. கதவ தொறந்தோனே பார்த்தோனே செம்ம காண்டாகுறாரு. உள்ளுக்க வந்து பூங்கொடிய பலார் பலார்ன்னு 2 அறை குடுக்குறாரு. சொய்ங்குது. "ஏய் எதுக்குடா என்ன அடிக்கிற?" அப்படிங்கல. "ஏன்டி ஒண்ணும் வேணான்னு சொல்லிரணும். சரின்னு சொல்லிப்புட்டு, இப்ப கல்யாணம் அங்க வச்சுக்கிட்டு இங்க வந்திருந்தா என்ன அர்த்தம்?" அப்படின்னு சொல்லிட்டு, "கிளம்புடி" அப்படின்னு சொன்னா, "முடியாது. நான் ஏன்டா வரணும்? அன்னைக்கு அப்படித்தானே என் கல்யாணத்த தடுத்து நிறுத்துனேன். அன்னைக்கு தூக்கிட்டு போய் கல்யாணத்த தடுத்து நிறுத்துனேன்டி. இன்னைக்கும் தூக்கிட்டு போய் கல்யாணத்த நடத்துவேன்" அப்படிங்கிறாங்க. உடனே பாக்குது பூங்கொடி. "இங்க பாரு, உன் கூட நான் மறுபடியும்லாம் கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமே இல்ல. அப்புறம் ஏன்டி அன்னைக்கு கட்டிக்கிட்ட? அன்னைக்கு உன் குடும்பத்த உன்ன பழிவாங்க நினைச்சேன். ஏன் இப்ப? இப்ப அதெல்லாம் விடு. எனக்கு தேவையில்ல. நீங்க அசிங்கப்பட்டு நிக்கணும். அதான் என்னோட ஆசை. இங்க பாரு, நீ உன்னைய வான்னு கூப்பிடலாம் நான் வரல. அப்புறம் அப்புறம் எதுக்கு வந்த? தூக்கிட்டு போக தாண்டி வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு தூக்க போறாங்க. முடியாதுன்னு மல்லு கட்டுறாங்க. மல்லு கட்டுனதோட பலார்ன்னு ஒரு அறை குடுக்க, அவங்க ஃப்ரெண்டு 2 பேரும் போடி போடின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. "ஏம்மா உங்களுக்கெல்லாம் இப்படியாம்மா உங்க அப்பா, அம்மா அசிங்கப்படுத்தினா உங்களுக்கெல்லாம் இதா தெரியாதா? மனசு கஷ்டமா இல்ல?" "இல்ல அண்ணே, நாங்க எவ்வளவோ சொன்னோம். இவ தான் கேட்கல" அப்படிங்கிறாங்க. "ஏய் பூங்கொடி போடி பாவம்டி. அங்க உங்க அப்பா, உங்க அம்மாலாம் எல்லாம் அங்க நிக்கிறாங்களாம். இங்க பாரு உங்களுக்கெல்லாம் தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடி போகையில பலார்ன்னு அப்பதாங்க ஒரு அறை குடுக்குறாரு. பலார் பலார்ன்னு குடுத்துட்டு மயங்கி சொங்கின்னு விழுக, அப்படியே குண்டு கட்டா தூக்கிர்றாரு. தோள்ல சாய்ச்சுக்கிட்டு அப்படியே வேகமா கொண்டு வந்துறாருன்னு வச்சுக்கோங்களேன் மண்டபத்துக்கு. மண்டபத்துல எல்லாரும் நிக்கிறாங்க. "வந்துருவான், வந்துருவான். அழகர் வந்துருவான். அழகர் வராரு, வராருன்னு" சொல்லிக்கிட்டு நிக்க கரெக்ட்டா வந்துர்றாரு. தோள்ல தூக்கிட்டு வர்றத பார்த்துட்டு எல்லாரும், "என்னாச்சு? என்னாச்சு? பூங்கொடிக்கு என்னாச்சு? ஐயா அழகரு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வர்றாங்க. "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. மயங்கி விழுந்துட்டா. அதான் தூக்கிட்டு வந்தேன்." "ஏன் எங்க போனாளாம்? இன்னைக்கு போகவே இல்லையாமே, கிளாஸே இல்லைங்கிறீங்க" அப்படின்னு சொல்ல, அப்பதான் சொல்றாரு, "இல்ல அவங்க அழகா மேக்கப்லாம் பண்ணிட்டு வரலான்னு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா. அங்க ஏதோ செவுத்துல இருக்கிறது துள்ளி விழுந்து பால குடிச்சிட்டு மயங்கி கிடந்திருக்காக. அதான் நான் போய் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நல்லா தான் இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு தேனுகிட்ட சொல்றாரு. இறக்கி விடுறாங்க. அப்படியே குடிக்கிறாங்க. அந்த மயக்கம் கொஞ்சம் கொஞ்சமா தெளியுது. "கொண்டு போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி கொண்டு வாம்மா, போம்மா தேனு" அப்படின்னு சொல்ல, உள்ளுக்குள்ள போறாங்க. அந்த பிள்ளைக்கு தெளியுது. அப்பதான் முழிச்சு பாக்குது. "என்னாச்சு? என்னாச்சு?" அப்படின்னு பாக்க, "ஒண்ணும் இல்ல அண்ணி. ஏன் நீ இப்படி பண்றீங்க?" அப்படின்னு கேட்க, "இங்க பாரு, இந்த கல்யாணம் வேணான்னு தானே நான் போனேன். ஏன் இப்படி என்னை கூட்டிட்டு வந்தீங்க? இங்க பாருங்க அண்ணி, அண்ணனுக்கு தோசை இருக்கா அண்ணி. அண்ணன் உயிரே போயிருங்கிறாங்க அண்ணி. அதனாலதான் அண்ணி இந்த கல்யாணம். எல்லாரும் வந்திருக்காங்க. ப்ளீஸ் அண்ணி" அப்படின்னு கெஞ்சி அழுது கேட்க, பேச்சு உள்ளார வந்துருது. "என்னடி நினைச்சிட்டு இருக்க? அம்மா அதெல்லாம் முடியாது. நான் அப்பா ஆசைய தான் நிறைவேத்துவேன். எனக்கு கல்யாணம்லாம் வேணாம்" அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுதா. "ஓ! உனக்கு கல்யாணம் வேணாம். அப்படித்தானே? சரிடி. நீ ஒண்ணும் பண்ணிக்க வேணாம். இரு" அப்படின்னு அங்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அங்க ஆப்பிளு, ஆரஞ்சு எல்லாம் வச்சிருக்காங்க. கத்தியும் வச்சிருக்காங்க. எடுத்து அப்படியே கழுத்துல வைக்க போகுது. "ஐயோ! அம்மா அதெல்லாம் வேணாம். நான் கட்டிக்கிறேன் போ. போதுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயி வர்றாங்க. ரெடி ஆயி வர்றத பார்த்துட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அந்த மஞ்சம்மல மட்டும் தலையில துணிய போட்டு உட்கார, ராசாத்தியும் துணிய போட்டு உட்கார, "உன் புருஷனுக்கு இருக்கு வா. கண்டுபிடிச்சுட்டேன்ல. உன் புருஷன் தானே சொன்னேன்." "ஆமாண்ணே. நான் என்னண்ணே பண்ணுவேன்? சரக்க ஊத்தி குடுத்து எல்லாம் பண்ணி விட்டாங்கண்ணே." ச்சே! இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. எந்திரிச்சும் போக முடியாது. "வா எந்திரிச்சு போவோம்" அப்படின்னு எந்திரிக்க போயில, மச்சான் மாப்பிள எங்க போறீங்க? உட்காருங்க, உட்காருங்க" அப்படின்னு எல்லாம் உட்கார வைக்கிறாங்க. ராசாத்தி புருஷன் மட்டும் மட்டையாயி போய் கிடக்கு. அப்புறமா பொண்ணு ரெடியாயி வருது. பார்த்தா அவ்ளோ அழகா வருது.
பாக்குறாரு அழகரு. "அட அழகாத்தான் இருக்கிறா முட்டை கலக்கி" அப்படின்னு சொல்லிட்டு, "வாடி உன் கழுத்துல தாலி கட்டு உனக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி" அப்படிங்கிறாங்க. மேடையில வந்து உட்கார வைக்கிறாங்க. தாலிய நல்லபடியா கட்டி முடிச்சிடுறாருங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போக வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்புறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.